அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அபுனாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் இலா ஆஹிரில் ஆயா. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நபியே, நீங்கள் கூறிவிடுங்கள், உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய ஆண் மக்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய துணைவியர், உங்களுடைய குடும்பத்தினர், நீங்கள் சம்பாதிக்கின்ற செல்வங்கள், எந்த வியாபாரம் மந்தமாகிவிடுமோ இன்னும் நீங்கள் பயப்படுகின்ற வியாபாரம், நீங்கள் திருப்தி கொள்கின்ற வீடுகள், வசிப்பிடங்கள், இவை யாவும் அல்லாஹுடைய திருத்தூதரை விட, அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு அதிக பிரியம் உள்ளதாக இருக்குமானால் ஃபதரப்பசு, நீங்கள் எதிர்பாருங்கள், அத்தா ஏத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய உத்தரவை கொண்டு வருவான், சோதனையை ஏற்படுத்துவான். வல்லாஹு லா யஹ்தி அல் கௌமல் ஃபாசிகின், நெறிதவறிய கூட்டத்தினரை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தௌபா 9ஆம் அத்தியாயத்தில் 43ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். 7 விஷயங்களை அல்லாஹ் இங்கே எடுத்துரைக்கிறான். இந்த 7 மீதும் நாம் அதிகம் அன்பு கொண்டிருப்போம். இது சகஜமான ஒரு விஷயம். முதலிலே தந்தைமார்களை அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் நம்முடைய தந்தைமார்களை நேசிப்பது உண்டு. காரணம், அவர்கள் நம்முடைய பாரங்களை சுமந்தார்கள். நம்முடைய தாய் நம்மை வயிற்றிலே சுமந்தார்கள் என்றால், நம்முடைய தந்தைமார்கள் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நமக்கான எல்லா பாரங்களையும் அவர்கள் சுமந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ்க்கையிலே முன்னேறி வந்தோம். தந்தைமார்களை பிரியப்படுவோம், பெண் மக்களையும் பிரியப்படுவோம், ஆண் மக்களையும் பிரியப்படுகிறோம். காரணம், ஆண் மக்கள் நமக்கு சம்பாதித்து கொடுப்பார்கள் என்கிற அடிப்படையில். சகோதரர்கள் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள், துணைவியர், குடும்பத்தினர். ஒரு 7 விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் சம்பாதிக்கிற செல்வம், நான் சம்பாதித்த செல்வம் என்று அந்த செல்வத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்போம், ஒரு அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வியாபாரம் மந்தமாகிவிடக்கூடாது என்கிற அச்சம். திஜாரத்தும் தக்ஷவுன கசாதா, கசாது என்றால் மந்தமாகிவிடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்ற வியாபாரம். அழகான வீடுகளை கட்டி வாழ்வோம், வசிப்போம். அந்த வீடுகள் நமக்கு பிரியம் உள்ளதாக இருக்கும். என்னுடைய வீட்டை வந்து பாருங்கள், அதனுடைய கூடத்தை பாருங்கள், அதனுடைய அறைகளை பாருங்கள், அதனுடைய சமையல் கட்டை பாருங்கள், அதனுடைய மாடியை பாருங்கள் என்றெல்லாம் நாம் நம்முடைய வீட்டை பற்றி மெச்சி பேசிக் கொண்டிருப்போம், சிறப்பித்து பேசிக் கொண்டிருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு பிரியமானவைதான். ஆனால் இவை பிரியமானவையாக இருக்க வேண்டுமே தவிர அதிக பிரியமானவையாக இருக்கக்கூடாது. அளவிலா அன்பு, நிகரில்லா பாசம் என்று சொல்வார் அல்லவா, அப்படி இருக்கக்கூடாது. இவற்றை நாம் பிரியப்படலாம். அதிகம் பிரியப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ், அல்லாஹுடைய திருத்தூதர், அல்லாஹுடைய பாதையிலே நாம் ஜிஹாது செய்வது. ஜிஹாத் என்றால் என்ன அர்த்தம்? நாம் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய நப்சோடு எதிர்த்து போராடுவது. எக்காலமும் முக்காலமும் நம்முடைய நப்சு ஏதாவது தீயதை தூண்டி கொண்டே இருக்கும். தப்பான வழிகளிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க பார்க்கும். நம்முடைய நப்சுக்கு நாம் அடிபணிந்து விடாமல் வாழ்வது இருக்கிறது. அது ஒரு மாபெரும் ஜிஹாத். ஜிஹாதிலே மிக சிறப்பான ஒரு ஜிஹாது என்னவென்றால், மனசோடு நப்சோடு எதிர்த்து போராடுகின்ற அந்த போராட்டம் இருக்கிறதே, அதன் மாபெரும் ஜிஹாத் என்று ஹதீஸ் ஷரீஃபிலையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இதிலே என்ன கூற வருகிறான்? இந்த 7 விஷயங்களும் உங்களுக்கு அதிக பிரியமுள்ளதாக இருக்குமானால், யாரை விட? அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போராட்டம் அல்லது மனப்போராட்டம் செய்வதை விட இந்த 7ம் உங்களுக்கு அதிக பிரியமுள்ளதாக இருக்குமானால் எதிர்பாருங்கள். அத்தா ஏத்தி அல்லாஹ் பி அம்ரி, அல்லாஹ்வுடைய சோதனை உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இவற்றை பிரியப்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை.
எப்படி நாம் தந்தைமார்களை பிரியப்படாமல் இருக்க முடியும்? பிள்ளைகளை எப்படி பிரியப்படாமல் இருக்க முடியும்? பிரியப்படுங்கள் என்று அல்லாஹ் தானே சொல்லுகிறான் குர்ஆனிலே. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தானே சொல்லுகிறார்கள். நாம் சம்பாதித்தானே ஆக வேண்டும், வியாபாரம் செய்துதானே ஆக வேண்டும், வீடு வாசல் கட்டித்தானே ஆக வேண்டும், பிரியப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதிக பிரியமுள்ளவையாக இருக்கிறது. அல்லாஹ்வை நாம் ஒதுக்கிவிட்டோம், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை நாம் ஒதுக்கிவிட்டோம், நம்முடைய நப்சுக்கு நாம் அடிபணிந்து போகிறோம் என்றால் விளைவு என்னாகும்? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதாபை எதிர்பாருங்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மனித சமுதாயம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த மோகத்தின் காரணமாக, இந்த 7 விஷயங்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அளவிலா ஆசை காரணமாக அல்லாஹ்வை மறக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை மறக்கிறார்கள், இறை இல்லங்களை மறக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் வாழ்கிறார்கள், ஹராமை ஹலால் ஆக்குகிறார்கள், ஹலாலை ஹராமாக ஆக்குகிறார்கள். இது மிகப்பெரிய பாவம் அல்லவா? நம்முடைய மார்க்கத்திலே ஹராம் அது ஹராம் என்றைக்கும் ஹராம் தான், ஹலால் அது என்றைக்கும் ஹலால் தான். மார்க்கத்திலே எல்லாம் தெளிவு இருக்கிறது, எது ஹராம் ஹலால் என்று பார்க்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அல்லாஹ் ரசூல் தான் நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய போதனைகள் பிரகாரம் வாழ வேண்டும். ஒருவரிடத்தில் 3 குணாதிசயங்கள் இருக்குமானால் அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது விஷயம், அவரிடத்திலே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் விட அல்லாஹ் ரசூல் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, ஒருவர் யாரையாவது பிரியப்படுவதாக இருந்தால் அந்த நட்பு, அந்த சகவாசம், அந்த அன்பு, அந்த பாசம் அது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். நாம் யாரை பிரியப்பட்டோம் என்றாலும் அது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக பிரியப்பட்டு அல்லாஹ்வுடைய வழியிலே அவனுடைய போதனை பிரகாரம் செல்ல வேண்டும். நம்பர் 3, நம்மிடத்துல ஈமான் வலுவாக இருக்கிறது. நம்மிடத்துல ஈமான் வலுவாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நெருப்பிலிருந்து காப்பாற்றி விட்டான், நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டான். மறுபடியும் நாம் அந்த குஃப்ரின் பக்கம், அந்த சிறுக்கின் பக்கம் போகாமல் நம்மை நாம் தற்காத்து கொண்டு வாழ வேண்டும். எந்த வகையிலையும் நம்முடைய வாழ்க்கையில சிறுக்கு வந்துடாதவாறு பார்க்க வேண்டும். டாக்டரிடத்துல போகிறோம், வைத்தியசாலைக்கு நாம் போகிறோம், அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார், நமக்கு சுகம் தருகிறார், இவர்தான் சுகம் தருகிறார், இவர்தான் ஷாஃபியாக இருக்கிறார் என்கின்ற முடிவுக்கு எண்ணத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது. ஒரு இன்ஜினியரை வைத்து ஒரு வீட்டை நாம் கட்டுகிறோம், ஒய்யாரமாக கம்பீரமாக நாம் கட்டுகிறோம், இவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்கின்ற நம்பிக்கை அவர் பக்கம் போய்விடக்கூடாது. நம்முடைய பேச்சில் கூட மிகவும் கவனம், எச்சரிக்கை தேவை. எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான் இந்த வீட்டை, அல்லாஹ் இவர் மூலமா அல்லாஹ் எனக்கு அழகாக, அங்கே அல்லாஹுடைய ஞாபகம் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட போதிக்கிற போது கூட, இன்றைக்கு நீ சாப்பிடுகிறாய, வீட்டில் சாப்பிடுகிறாய, சாப்பாட்டை அல்லாஹ் கொடுத்தான்ப்பா, நீ உடுத்திருக்கக்கூடிய இந்த உடை இருக்கிறது இது அல்லாஹ் கொடுத்தான்ப்பா, இந்த வாசலை இந்த வீட்டு வாசலை அல்லாஹ் கொடுத்தான்ப்பா, நம்ம இடத்துல சொத்து சுகங்கள் இருக்கிறது, உனக்கு பைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன், உனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அல்லாஹுடைய பேரை நம்ம சம்மந்தப்படுத்தி சொல்லணும். அதுதான் உண்மையான ஈமானாக இருக்க முடியும். இந்த 3 அம்சங்கள் ஒரு வருடத்துல இருக்குமானால் அவர் ஈமானுடைய இனிமையை பெற்றுக்கொள்வார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 3 அம்சங்கள் எந்த அளவுக்கு நம்மிடத்துல இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் 100-லே ஒரு 5% அல்லது 10% என்று சொல்லலாம், அவர்கள் குஃப்ரின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறார், ஷிர்கின் பக்கம் அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், ஷிர்கான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், குஃப்ருடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி அதில் சொல்கிறீர்கள் என்று தாங்கள் கேட்பது நியாயம்தான். ஆம், நிறைய பேரை நாம் பார்க்கிறோம், இறை இல்லங்களில் இல்லாமல், மசாஜிதுகளில் இல்லாமல், வேறு வழிபாட்டு தலங்களில் இருப்பதை பார்க்கிறவர்கள் நம்ம இடத்துல சொல்லுகிறார்கள் அல்லவா, இது குஃபர் அல்லவா, இது ஷிர்க் அல்லவா. நாம் ஜியாரத்துக்கு செல்கிறோம், மக்பராக்களுக்கு ஜியாரத்துக்கு செல்கிறோம். அந்த ஜியாரத்துக்கு என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த விதிமுறைகள் பிரகாரம் நாம் ஜியாரத்து செய்தோம் என்றால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதை தாண்டி ஓவராக வரம்பு மீறி போகிற போது அது ஷிர்கிலே கொண்டு போய் விடுமா விடாதா, அது குஃப்ரிலே கொண்டு போய் விடுமா விடாதா, யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவேதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்தார்கள், இந்த 3 விஷயங்கள் முக்கியமாக உங்களிடத்தில் இருக்குமானால் உங்களிடத்தில் ஈமான் மிக சிறப்பாக இருக்கிறதாக அர்த்தம். அந்த ஈமானுடைய அந்த ஸ்வீட்டை, அதனுடைய இனிமையை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் என்று சொன்னார்கள். மிக அற்புதமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் சூரத்து தௌபாவிலே.
7 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இதை நீங்கள் பிரியப்பட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வை ஒதுக்கிவிட்டு, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை ஒதுக்கிவிட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதை ஒதுக்கிவிட்டு, இவைதான் உங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் எதிர்பாருங்கள், என்னுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்கிறான். என் தரப்பிலிருந்து உங்களுக்கு சோதனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மையும், நம்முடைய சமுதாயத்தையும், நம்முடைய தலைமுறைகளையும் எல்லாருமே அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய பாதையில நடப்பதற்கு அல்லாஹ் தான் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். கடைசியா அல்லாஹ் சொல்லுகிறான், நெறிதவறி சென்ற அந்த மக்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். உங்களுக்கு எது நெறி, நன்னெறி எது என்று நாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். எது சரி, எது தவறு, எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய்மை என்பது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தும் கூட நீங்கள் நெறிதவறி சென்றீர்கள் என்றால் உங்களை நான் நேர்வழிப்படுத்த முடியாது. அப்படியே சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வால் கைவிடப்பட்ட அந்த பாசிக்கீன்கள் கூட்டத்திலே நாம் சேர்ந்து விடவே கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த வசனத்திலே கிடைக்கின்ற அந்த அறிவுரைகள், அறவுரைகள் நாம் நம்முடைய மனசிலே உள்வாங்கி வாழ்க்கையில மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.